சொன்னால் தரமாக இவ்வளவு காலமும் சாப்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ வந்த புது அதிபரினால் அங்கே சாப்பாடு உணவு எல்லாம் தரம் குறைந்து விட்டது. பிள்ளைகள் எல்லாம் வீட்டிலிருந்து தான் சாப்பாட்டை கொண்டு வருகிறார்கள். அவள் அதை கவனிப்பதும் இல்லை. டிஃபன் பாக்ஸில் என்ன கொண்டு முந்தின அதிபர் டிஃபன் பாக்ஸை வந்து பார்த்துட்டு அந்த சாப்பாடு அங்கே போடண்டு அங்கே தன்னுடைய சாப்பாடை கொடுப்பார். ஆனால் இந்த அதிபர் இப்போ அப்படி செய்வதில்லை. அதை விட நேற்று நடந்த சம்பவம் என்னென்னு சொன்னால், இது ஒரு ஆட்டோ கொண்டு வந்து அந்த சாமானை ஏற்றி கொண்டு போய் பாடசாலை முடிவடைந்த பின் 2:30 மணி அதை கொண்டு போய் ஒரு கடையில் விற்றுள்ளார். அவர் ஆனால் உப்பு கொண்டிருக்கிறார். தான் அதை ஒரு ஆசிரியர் தந்தனால்தான் தான் அரிசியும் சீனியும் பருப்பையும் விற்றுள்ளேன் என்று கூறியுள்ளேன். அந்த நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் ஜிஎஸ் மூலம் இன்று அறிவித்துள்ளார். போலீஸுக்கு அறிவித்தார். நீங்கள் அது பாடசாலை அதிபருக்கு தெரியாம தான் நடந்திருக்கு. பாடசாலை அதிபரோட ஸ்கூலுக்கு முன் வீட்டுல தான் துறப்பி இருந்தாரு. இப்ப யார்கிட்ட துறப்பண்டே எங்களுக்கு தெரியாது. ஆனா திறந்து தான் இருக்கின்றது. ஆனால் நேற்று நாங்கள் அதை திறந்திருக்கோண்டு பின்னேரம் பார்க்க போய் ஒரு கொஞ்சம் டைம்ல கேட்ட கூட்டிட்டாரு. 20 நிமிஷம் இல்ல இப்ப முறைப்பாடு செய்ததார் பாடசாலையோட தொடர்புள்ள ஒரு ஆட்கள் அவர்கிட்ட போய் கேட்டார், என்னத்துக்கு ஆட்டோ வந்தது, என்ன சாமான் ஏற்றினான். அவர் இல்லையன்னு சொல்லிட்டார். பிறகு சொன்னார், ஓம் தன்னை விற்க சொன்னதாலதான் தான் வந்து அதை ஏற்றி கொண்டு போனான்னு சொல்லி கடை எங்க இருக்குது?